எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மூளை உங்களிடம் மறைக்கும் 7 ரகசியங்கள். நாம் தினமும் ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அவற்றில் பல முடிவுகளை உண்மையில் எடுப்பது நாமா அல்லது நம் மூளையா? உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூளை சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த 7 ரகசியங்களை பார்ப்போம். முதல் ரகசியம், மூளை சோம்பேறி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். மூளை உடலின் சக்தியில் பெரிய பகுதியை பயன்படுத்துகிறது. அதனால் முடிந்தவரை குறைந்த சக்தியில் வேலை செய்ய முயற்சிக்கிறது. இதற்காக குறுக்கு பாதைகளை பயன்படுத்துகிறது. அதனால்தான் சில நேரங்களில் முழு உண்மையை ஆராயாமல் உடனடியாக முடிவு எடுத்து விடுகிறோம். 2வது ரகசியம், உணர்வுகள் முதலில், தர்க்கம் பின்னால். ஏன்னு பார்த்தோம்னா, நான் யோசித்து முடிவு எடுத்தேன் என்று நினைக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் முதலில் உணர்வுகள் முடிவு எடுக்கின்றன. பிறகு அந்த முடிவை நியாயப்படுத்த மூளை காரணங்களை தேடுகிறது. 3வது ரகசியம், பழக்கங்களின் அடிமை. ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தால் மூளை அதை ஆட்டோமேட்டிக் மோடுக்கு மாற்றிவிடும். பல் துலக்குவது, சைக்கிள் ஓட்டுவது, மொபைலை அடிக்கடி பார்ப்பது இதற்கு ஒரு உதாரணம். 4வது ரகசியம், நினைவுகள் 100% உண்மை அல்ல. நம் நினைவுகள் வீடியோ ரெக்கார்டிங் அல்ல. ஒவ்வொரு முறையும் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தும் போது மூளை அதில் சிறிய மாற்றங்களை செய்யலாம். அதனால் ஒரே சம்பவத்தை 2 பேர் வெவ்வேறு விதமாக நினைவில் வைத்திருக்கலாம். 5வது ரகசியம், மற்றவர்கள் நம்மை பாதிக்கிறார்கள். நம்மை சுற்றியுள்ள மக்களின் கருத்துகள், பழக்கங்கள், நடத்தைகள் நம்மை அறியாமலேயே பாதிக்கின்றன. அதனால்தான் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். 6வது ரகசியம் பார்த்தோம்னா, மூளை பாதுகாப்பையே முதலில் பார்க்கும். ஏன்னா புதிய வேலை, புதிய தொழில், புதிய முயற்சி போன்றவற்றை செய்யும்போது பயம் வருவது இயல்பு. ஏனெனில் மூளை ஆபத்தை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறது. 7வது ரகசியம் பார்த்தோம்னா, ஆழ்மனதின் சக்தி. நம் சிந்தனைகள், நம்பிக்கைகள், பழக்கங்கள் அனைத்தும் ஆழ்மனதில் பதிந்திருக்கும். என்னால் முடியாது என்று அடிக்கடி நினைத்தால் அதையே உண்மையாக்க முயலும். என்னால் முடியும் என்று தொடர்ந்து நினைத்தால் அதற்கான வழிகளை தேடும். இந்த வீடியோ நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூளை உங்கள் நண்பனாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் சிந்தனை, பழக்கம், வெற்றி அனைத்தும் மாறலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இல்லை, அது உங்கள் மூளைக்குள்ளேயே இருக்கிறது. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.